السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகுமா. ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக நாயகர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய தோழர்களான சஹாபா பெருமக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், மூமினானவர்கள் அத்துணைவர்கள் மீதும் சங்கைக்கும் சிறப்புக்கும் பொருந்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த மாதமாகிய இந்த ஜும்ஆவின் 2வது வாரத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் என்றென்றும் உரித்தாகுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சில குறிப்புகளை மட்டும் சென்ற வாரம் சொன்னோம். வாழ்நாள் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசிக் கொண்டிருக்கிறார். பெரும் பெரும் பேச்சாளர்கள் எல்லாம் உலகம் முழுவதும் பேசுகிறார்கள். அதே போன்று எழுதக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார். இப்படி பல வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வரலாறுகளை சொல்லப்படுகிறது, எழுதப்படுகிறது. ஆனால் இன்னும் முடியவில்லை, இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. 63 ஆண்டுகள் சொச்சம் வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை பேசியோ எழுதியோ இன்னும் முடிக்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, இன் குன்தும், நீங்க குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க பிரியப்படுறீங்களா? அல்லாஹ்வை நீங்க பிரிய வைத்திருக்கிறீர்களா? ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ், இப்ப என்னை பின்தொடருங்கள், என்ன பிரிய வைங்க. அந்த அளவிற்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறான், நாயகமே நான் உங்கள் மீது பிரியம் வைத்திருக்கிறேன், அதனால் என் மீது யார் யாரெல்லாம் பிரியம் வைக்கிறார்களோ அவர்கள் உங்களை பிரிய வைக்கட்டும். யுஹிப்புக்கும் அல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், அல்லாஹ் அப்படி நீங்கள் நபியை பிரியம் வைக்கும் பொழுது அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். அல்லாஹ் கஃபூர் ரஹீம், ரொம்ப இரக்கமுள்ள கருணையாளன், மன்னிக்கக்கூடிய. இப்ப அல்லாஹ்வை நாம் பிரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் இருக்கணும். நானும் பிரியமா அல்லாஹ் மேல இருக்கிறேன், நானும் ரசூலுல்லாஹ் மேல பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையே இல்லாமல் போய்விட்டால் இதற்கு பிரியம் கிடையாது. அவருடைய சுன்னத்தை நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னால் பிரியம் கிடையாது. இப்படி தொழுதா போதும், இப்படி நடந்தா போதும், இதெல்லாம் தேவையில்லை என்று சொன்னோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரிய வைக்கவில்லை, அவர்களை பிரிய வைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் மீது பிரிய இல்லை. இன்றைக்கு விஞ்ஞான உலகங்கள் பாராட்டுகிறது, புகழுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழுகிறார்கள். நாம் சொன்னோமே சென்ற வாரம், தகரமாக இருந்தவர்களை தங்கமாக மாற்றியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழும் போதும் சரி, மறைந்த பின்னாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த நபிக்கும் கிடையாது போற்றப்படுகிறது. அப்படி போற்றப்படுகின்ற ஒரே நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் சரி, மறைந்த பின்பாகவும் சரி, உலகம் அழியும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற்றுக் கொண்டே இருப்பார்கள். அவருடைய வழி அவ்வளவு அற்புதமாக.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை சொல்லும் செயலும் சரியாக இருந்தது. சொல்லு ஒன்று செயல் இல்லை, அல்லது செயல் இருக்கும் சொல் இருக்காது. இப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல, எப்போதுமே சொன்னதை செய்யக்கூடியவர்கள், செய்ததை சொல்லக்கூடியவர்கள். நல்ல குணத்தின் மூலமாக மக்களை மாற்றியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல குணத்தின் மூலமாக நன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். எழுத படிக்க தெரியாது, எழுதவோ படிக்கவோ தெரியாது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், எழுத படிக்க தெரியாத ஒரு நபி, எழுத படிக்க தெரிந்தவர்கள் கூட அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்கிறார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணம். இன்னைக்கு எத்துணை படித்தவர்கள், பெரும் மேலைகள், பட்டதாரிகள், அவர்கள் எல்லாம் பின்பற்றுகிறார்கள். இதுக்கு எழுத படிக்க தெரியாது, எழுதவே தெரியாது, படிக்கவும் தெரியாது. அந்த நபியினுடைய வாழ்க்கை வரலாறை இன்னைக்கு படிக்குகிறார்கள். பெரும் பெரும் விஞ்ஞானிகள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய வாழ்வை நாங்கள் பார்த்தோம். எவ்வளவு அற்புதமான வாழ்வு! எழுத தெரிஞ்சாலும் படிக்க தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். ஒண்ணுமே தெரியாம இந்த அளவிற்கு அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அற்புதமானவர்! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை வன்முறையை கலைந்து நன்முறையால் மக்களை மிக அற்புதமாக அழைத்தவர்கள். வன்முறையை அழித்த நாயகர் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். வரலாறை புரட்டி பார்க்கிறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு இல்லாமல் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வை பொறுத்தவரை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சரியான தீர்வு. அப்படி தீர்வு செய்யக்கூடிய இடமாக திகழ்ந்தவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பிரச்சனை என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருவார்கள். உடனே அவர்கள் சந்தோஷமாக அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டு போவார்கள். ஒரு பக்கம் சாதகம், ஒரு பக்கம் பாதகம் என்பது இல்லாமல் மிக அற்புதமாக தீர்ப்பு வழங்குவார்கள். சரி, நம்ம செஞ்சது தப்பு தான் என்று அந்த தவறு செய்தவன் உணர்ந்து கொண்டு போவார். சரி, அவர்கள் சொல்வதும் சரிதானே என்று சந்தோஷமாக செல்வார். சலாத்திற்கு உகந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான ஒரு உயர்ந்த தொழுகையில் கடைசியிலே நாம் அத்தகையார், அதற்கு பின்னால் ஸலவாத் ஓதுவது சுன்னத்து. அந்த ஸலவாத் ஓதினால்தான் தொழுகை பரிபூரணமாக கூடும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக. இந்த ஸலவாத் அத்தஹியாத் முன்னாடி ஓதும். தொழுகை பரிபூரணமாக கூடுவதற்கு கடைசியில துவா, முன்னோர்கள் அல்லாஹ் மன்ஃபிரிலி வலிவாலிதை, எங்கள் தாய் தந்தையருக்கு மன்னித்து, வழி உஸ்தாத் எங்களுக்கு ஓதி கொடுத்த கல்வி ஞானத்தை கொடுத்த உஸ்தாதைக்கு அவங்களுடைய பாவத்தை மன்னித்தது. வழி ஜமீல் மூமினீனவன் யார் யாரெல்லாம் மூமின்கள் இழந்திருக்கிறார்கள், வழி ஜமீல் மூமினீனவன் மூமினாத் ஒரு முஸ்லிமீனவன் முஸ்லிமானவன் மூமினானவங்க எல்லாத்துடைய பாவத்தையும் மன்னித்தது. அல் அஹியா இப்னுல் அம்வாத், யார் யார் உயிரோட இருக்காங்களோ, எங்களுடைய யார் யாரெல்லாம் மௌத்தா இருக்கிறாங்களோ, ரஹ்மத்திக்கு யார் கிருபையாளன்னா கிருபையாளனே எங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிரு. நம்ம அத்தகையாத்துல ஸலவாத்து துவா, இது சுன்னத். அத்தகையாத்து ஓதுறது வாஜிப். இப்ப ஸலவாத்திற்கு தகுதியானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் அந்த ஸலவாத் ஓதுவது சுன்னத்து. அப்போதுதான் தொழுகை பரிபூரணமாக கூடுகிறது. இமாம் ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், தொழுகையில் ஒரு மனிதன் ஸலவாத் ஓதவில்லை என்று சொன்னால் அவருடைய தொழுகை பாதியாகவே இருக்கிறது என்று எழுதுகிறார். யஹ்யாவுடைய பாதிதான் தொழுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை ஏழ்மையிலும் பொறுமையாக இருந்தார்கள். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு அவர்களுடைய, அதாவது சாப்பாட்டிற்கு அடுத்த நேரத்துக்கு வழி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழ்மையிலும் பொறுமையாக இருந்தார்கள். தன்னுடைய வாய்மையிலும் மேன்மையாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எல்லோரும் அவர்களை போற்றக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாய்மை இருந்தது. ஈமானில் உறுதியான தன்மை இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான்ல கரெக்டா இருந்தார். தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தோழர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் பிற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை ரொம்ப நீதமாக நடக்கக்கூடியவர்களாக யாரா இருந்தாலும் சரி, ஒரு முன்மாதிரியாக நடந்து காட்டியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைண்டா வா நபிட்ட போவாங்க. நீதிபதிட்ட இல்ல, அதை விட உயர்ந்த நீதிபதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். பிற சமுதாயத்திற்கு சாதாரணமானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை, இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த வகையிலே நாம் அவர்களுடைய வாழ்வை எடுத்து பார்ப்போம். அதனால்தான் உங்களுடைய பிள்ளைகளை விட, மனைவி மக்களை விட, உறவினர்களை விட, உற்றார்களை விட, தோழர்களை விட, எல்லோரை விட யார் என் மீது பிரிய வைக்கிறார்களோ அவர்கள்தான் முஃமின். அவர்கள்தான் முழுமையாக ஈமான் கொண்டவர்கள். அவர்கள்தான் முஃமினாக இருப்பார்கள். எல்லாவற்றையும் துறந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் தான் எனக்கு தேவை, அவர்கள்தான் எனக்கு தேவை என்று இருந்தவர்கள் சஹாபாக்கள். அதனால்தான் சஹாபாக்களை நீங்கள் பின்பற்றினாலே நேர்வழி பெறுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அளவிற்கு சஹாபாக்களுடைய ஈமான் உறுதியாக இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர் குர்ஆனாக இருந்ததுன்னு சொன்னார். ஒரே வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பற்றி கேட்டபோது அது குர்ஆன் தான் அப்படின்ட்டார். எந்த மாற்றம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சூரத்துல் முஹம்மது என்று அத்தியாயத்தை சூறாவே இருக்கு. குர்ஆன் சூரத்துல் முஹம்மது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர், அவருடைய வாழ்க்கை வரலாறு இடம்பெறாத கித்தாபுகளே கிடையாது. எந்த கித்தாபை எடுத்துட்டாலும், அரபி கித்தாபுகள் எடுத்துங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு இடம்பெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் அல்லாஹ். முற்கள் நிறைந்த பாதையில் சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு, அவருடைய 63 ஆண்டு காலத்தில் எவ்வளவு பிரச்சனை, ஒவ்வொன்றும் வெற்றியாகவே அமைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பராக இருந்தாலும் சரி உடனே மானத்தை கட்டி அணைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு யார்? கருப்பராக இருந்தாலும் உடனே அவர்கள் முசாஃபா செய்து முஆனக்கா செய்வார்கள். அந்த காட்சியெல்லாம் பிற சமுதாயத்தவர்கள் பார்ப்பார்கள். என்னடா ஒரு அற்புதம்! இன்னைக்கு சப்பல நிக்கிறதுக்கு நம்ம பார்க்கிறோம், அங்க போய் நிக்கலாமா, அங்க போய் நிக்கலாமா, அவர் யார், இவர் யார், நமக்கு பிடிச்சவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது பயணம் வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறோம்? வர்றவங்களும் யாருன்னு பார்த்துக்கிறோம். முதல்ல கையை கொடுக்கணும். முதல்ல யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அப்படி கட்டி அணைச்சிருவாங்க. இந்த காட்சியை பிற சமுதாயத்தவர்கள் பார்த்தவர்கள் என்ன ஒரு அற்புதம்! ஒரு தலைவர் யார் வந்தாலும் அப்படி கட்டி அணைக்கிறாரு, முசாஃபா செய்தார். மரண நேரத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா உம்மத்தி உம்மத்தி என்றுதான் சொன்னார்கள். என்னுடைய உம்மத்தின் நிலைமை என்னவோ தெரியல. அவர்களுக்கு எல்லாமே நம்மளை பத்தி தான். சமுதாயத்திற்காக வேண்டி மன்றாடிய ஒரே தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நான் சொல்ல விஞ்ஞான உலகம் சொல்கிறது, சமுதாயத்திற்காக வேண்டி மன்றாடி இறைவனிடத்திலே கேட்டவர், அந்த சமுதாயத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தவர் ஒரு தலைவர் முகமது தான் என்று கூறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு யானை ஆண்டு. அபுரஹா என்று சொல்லக்கூடிய மன்னன் இருந்தான். கிபி 571 ரபீஉல் அவ்வல் 12 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா ஆமீனா இவருடைய தம்பதியர்களுக்கு பிறக்கிறார்கள். அதிகாலை நேரத்திலே பிறக்கிறார்கள். ஏப்ரல் 20 எல்லா புள்ளி விவரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பிலும் இறப்பிலும் வாழ்க்கையிலும் இருக்கு.
நிறைய தலைவனுக்கு எப்ப பிறந்தேன்னு தெரியல, பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கான். எப்ப இறந்தான்னு நினைவு தினம் கொண்டாடுறான். அவன் இறந்தது என்னைக்கோ இன்னைக்கு நினைவு தினம் கொண்டாடுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொன்றையும் புள்ளி விவரமாக எழுதி வைத்து 40 வயதிலே நபித்துவம் பெற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் தான் இந்த மார்க்கத்தை பற்றி மக்களுக்கு சொன்னார். இந்த 23 ஆண்டு காலங்கள் சொன்ன விஷயங்களை இன்னைக்கும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், ஆனா முடியல. அவருடைய வாழ்க்கை வரலாறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், இன்னும் முடியல. 63 ஆண்டு காலங்கள் வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு எவ்வளவு சிறப்பு. உலகத்துல எந்த தலைவருக்கும் இது மாதிரி இல்லை. சுருக்கமா எவ்வளவோ விரிவா எழுதுறாங்க தலைவருக்கு, அது பார்த்தா ஒரு புக்கோட முடிஞ்சிருக்கு. கிபி 632 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை முற்பகல் ஜூன் 8 இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் அவர்கள் செய்த அற்புதங்கள். சில சூறாவுல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் அல்லாஹ் நபிக்கு நிறைய பேர். அல்லாஹ்வுக்கு எப்படி 99 திருநாமங்கள் இருக்கோ அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்து தாஹா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர். சூரத்துல் யாசீன், யாசீன் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர். முஸம்மில் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர். முத்தஸிர் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர். இதெல்லாம் சூராவுக்கு பெயர். குர்ஆன்ல அல்லாஹ் நபியை எப்படி கண்ணியப்படுத்துகிறான், அவங்களுடைய பெயரையே ஒவ்வொரு சூறாவுக்கு வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன போது என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படி நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடுங்கிட்டு சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய உம்மத்தார்களும் அல்லாஹ்வை பார்க்க போகிறோம் என்று அவர்களை சிலர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து சென்றார்கள், மலைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட பேச போயிருக்கிறாங்க, திரும்பி வருவாங்க. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட அவருடைய அந்த தோழர்களும் அல்லாஹ்வை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு திரும்பி வந்தார்களோ அதே போன்று வருவார்கள். அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய கால் கையை தரித்து விடுவேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம் எவ்வளவு பெரிய பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவங்க இறந்துட்டாங்க என்று சொன்னா நான் அவங்களுடைய கைகாலை வெட்டிடுவேன். என்ன கடுமையானவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு 6 மாசம் கழிச்சு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு மக இறந்துட்டாங்க. அவருடைய நினைவு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவிலேயே 6 மாசத்துல இறந்துட்டாங்க. யமன் நாட்டு மன்னன் அப்ரஹா யானைப்படை காபத்துல்லாஹ் அழிக்க வரணும்னு சொன்ன போது சின்ன சின்ன கற்களை வச்சு அல்லாஹ் அந்த படையையே அழிக்கிறான். பெரும் படை. அந்த படையை அல்லாஹ் அழிக்குகிறான். அன்னைக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல இருந்து ஒரு 50 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு. எந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு மிக அற்புதமாக இருந்தது. சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்தவாறு பிறந்தார். எந்த குழந்தைங்க அப்படி பிறக்கும்? வரும்போதே சஜிதாவோட வர்றாங்க. வந்தோடனே அப்படி பார்த்தா கீழே விழுந்தது சஜிதாவோட இருக்க ஒளி பிரகாசம். அந்த பிரகாசம் அங்கும் இங்கும் செல்கிறது. அந்த வீட்டுல பார்த்தா ஒரு ஊசி விழுந்தாலும் எடுத்துடலாம். அந்த அளவிற்கு இருட்டா இருந்த வீடு அந்த பிரகாசத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே அப்படி பிரகாசமா இருக்கு. ஹிஜ்ரத்து போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரத்து மக்காவில இருந்து மதீனாவுக்கு போறாங்க. போகக்கூடிய நேரத்துல எவ்வளவு வரவேற்பு, எவ்வளவு போட்டி போட்டுக் கொண்டு வரவேற்பு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குறதுக்காக வேண்டிய வீடு, எங்க வீட்டுல வந்து தங்க, எங்க பார்த்தா மதீனாவே அப்படியே குதூகலமா இருக்கு. ஒவ்வொருவரும் எங்க வீட்டுல வாங்க, எங்க வீட்டுல வந்து தங்க, உங்களுக்கு தனியாவே நாங்க இடம் கொடுக்குறோம். கடுமையான போட்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல ஏறி அமர்ந்துட்டாங்க. இவங்க வரவேற்பு கொடுத்த உடனே இறங்கிட்டு திருப்பி ஏறி அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க யாரும் வருத்தப்படாதீங்க, நான் ஒட்டகையில ஏறி உட்கார்ந்து அந்த கடிவாளத்தை விட்டுடுறேன்,
அந்த ஒட்டகம் எங்கே போய் நிற்கிறதோ அந்த வீட்டுக்கு நான் தங்குறேன். யாருக்குமே வருத்தம் வேணாம். இந்த ஒட்டகம் இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமக்கிற ஒட்டகம் சாதாரண ரொம்ப எடக்கு முழுக்கான, அதாவது திமுரு பிடிச்சதுன்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் ஏட்டி இப்படியா நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உட்கார வச்சு கொண்டு போயிட்டு எல்லாரும் வர்றாங்க. ஒவ்வொரு தெருவா இப்ப நம்ம வீட்டுல போய் நிற்கும் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒட்டகமே போய்கிட்டே இருந்தது. பாவம் அதுக்கு கொஞ்சம் சோர்வா போச்சு. அப்படியே ஒரு வீட்டுக்கிட்ட நிக்குது. உடனே அந்த வீட்டுக்காரர் ஓடி பரவாயில்லையே, நம்ம வீட்டுக்கு தானே வந்துருச்சு, நம்ம ரொம்ப கொடுத்து வச்சாங்கப்பா அப்படின்னா கொஞ்சம் கழிச்சு அப்புறம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நின்றுச்சு, நம்ம வீட்டுக்குன்னே வந்து நிக்குதுன்னு பார்த்தா அது வந்து திருப்பி போயிட்டு இருக்கு. திருப்பி அப்படி போகுது. அப்புறம் ஒரு வீட்டுல போய் நின்று அப்படியே நிக்குது. உடனே அந்த வீட்டுக்காரர் ஓடி வந்து வாங்க வாங்க யார சொல்லலாம் நீங்க சொல்ல போகும்போதே அந்த ஒட்டகம் திரும்ப போகுது. இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. கடைசியில ஒரே ஒரு வீட்டுல நின்றுச்சு. அந்த வீட்டுல நடந்த நிகழ்ச்சி இருக்கு ரொம்ப அற்புதமான. கேட்டா நம்ம எல்லாம் புல்லரிச்சு போகும். அந்த வீட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்குறதுக்காக இருக்கக்கூடிய தங்கக்கூடிய அந்த வீட்டு மிக அற்புதமான வீடு, மண்ணு வீடு. மண்ணு வீடுலயே மாறி. இன்னைக்கு சில அரபு நாடுகள்ல மண்ணு வீடு இருக்கு. கிராமத்துல பசுகள் வாழக்கூடிய இடங்கள்ல போனா தெரியும். மண்ணு வீடு, அதே நேரத்துல அதுலயே மாடி. அந்த வீட்டார்கள் படக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்க ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. இன்ஷா அல்லாஹ் வருவாரத்துக்கு முறை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக நம்ம பிறக்க வச்சிருக்காங்க. எவ்வளவு நம்ம கொடுத்து வச்சோம். நபி பேரை கேட்டால் நாம் ஸலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவ்வளவு அற்புதமான நபி ஸல்லல்லாஹு. எத்தனை நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக நாம் பிறக்கணும்னு அல்லாஹ்ட்ட கேட்டான். நபியுடைய அந்தஸ்தை விட நாம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நமக்கு தெளிவா புரியுது. நபிமார்களே நம்மள மாதிரி ஒரு உம்மத்தா பிறக்கணும்னு கேட்டா நபியை விட நம்ம உயர்ந்தவர்கள். அவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளுக்கு இன்ஷா அல்லாஹ் வரும் வாரம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகவே கடைசி வரை இருந்து அவர்களுடைய உம்மத்தாகவே மரணித்து கலிமாவை சொல்லி மரணித்து மறுமையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களால் ஹவ்வுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய தடாகத்தை வாங்கி பருகக்கூடிய அந்த வாய்ப்பையும் அவர்களுடன் நாம் கைகோர்த்து சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த உயர்ந்த வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்மை போன்ற ஈமான் கொண்ட அத்துணை மக்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளை காலை வரி பணம் வசூல் செய்யப்படும். நபர் ஒன்றுக்கு 250 ரூபா. அடுத்து சனி ஞாயிறு வழக்கம் போல சீரணி சொல்லுங்க. சனி ஞாயிறு அடுத்து புதன்கிழமை சீரணி சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை மஹ்ரிப் தொழுகைக்கு முன்பாக இன்ஷா அல்லாஹ் யாசின் ஓதுவோம். இது மௌலிது ஓதுவோம். யாசின் ஓதி துஆ செய்வோம். அதுல எல்லாரும் கலந்து. செவ்வாய்க்கிழமை மஹ்ரிப் வரை சீரணி சோறு எப்ப எல்லாம் இல்லைங்கிறத அந்த அட்டையிலே நம்ம அழிச்சிருக்கோம். நீங்க பாத்துக்கிறது இருக்காங்க. அதனால யாரும் கேட்கவே வேணும். சென்ற சனி ஞாயிறு, அடுத்த சனி ஞாயிறு, அடுத்து புதன் என்பதை நம்ம தெளிவா அந்த நம்பரை மட்டும் விட்டுட்டோம். அதனால சனி ஞாயிறும் சாப்பாடு உண்டு. புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் தான்சாவோடு சாப்பாடு உண்டு, சீரணி சோறு உண்டு. செவ்வாய்க்கிழமை மௌலிது மஹ்ரிப் பிறகு யாசின் ஓதி துஆ செய்யணும். எல்லாத்திலையும் கலந்துங்க. நான் எதற்கு சொல்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேசுறோம். அவர்களை பற்றி நாம் புகழ்வோம். அவங்களுக்காக நம்ம நிறையா செய்கிற யாசின் ஓதி அவர்கள் பெயரால் தான் சீரணி சோறு கொடுக்கணும். இந்த வாய்ப்புலாம் அடுத்த வருஷம் அல்லா நமக்கு கொடுக்கணும். ஆனா கிடைக்குமா என்ன சொல்ல முடியாது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. அல்லா இதன் மூலமாவது நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷஃபாஅத்தை கொடுப்பான். ஆமீன். அடுத்து புதன்கிழமை காலையில சரியாக ஒரு 7:30 மணிக்கெல்லாம் இங்க வந்துருங்க எல்லாரும். கொடி பெருநாள் என்று சொல்லக்கூடிய பல வருடங்களாக பல பெரியவர்கள் எனக்கு தெரிந்து இது நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த கொடி பெருநாள் இன்ஷா அல்லாஹ் 7:30 மணிக்கு இங்க இருந்து நம்ம அந்த தெருவுக்கு போவோம். அங்க போய் சீரணி கொடுப்பாங்க. சாப்பிட்டு அப்படியே துஆ செஞ்சுட்டு நம்ம நேரம் தர்காவுக்கு போவோம். அங்க போய் யாசின் ஓதி துஆ செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நேரம் இங்க வருவோம். இங்க இன்ஷா அல்லாஹ் சீரணி கொடுக்கப்படும். அதனால இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அவசியம் எல்லாரும் கலந்துங்க. உங்களுடைய இந்த வேலைகள்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா இந்த நேரத்துல 12 மௌலிதுக்கெல்லாம் பார்த்தா 2-3 பேர் 4-5 பேர் 10 பேர் நீங்க வாங்க, எல்லாரும் வாங்க, வந்து அமருங்க. பள்ளிவாசல்ல நீங்க மௌலிது விட்டுருங்க. பள்ளிவாசல் அமரதே பரக்கத்தானா.
மாணவர்கள் துவா செய்கிறாங்கல்ல, வாங்க வந்து அமருங்க. அதனால் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சொல்லக்கூடாது.